Hello everyone, I am Parthiban. Welcome to ASA Abbreviation. Date 4/11/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சின்ன எரர்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ரிவைஸ்டு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3ல் கட் ஆஃப் அப்படிங்கிறது சடனாக டிக்ரீஸ் ஆகிருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டா பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ மார்க்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற கட் ஆஃப் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ரவுண்ட்ஸுக்கு இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல சார் அப்படின்றவங்களுக்கு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு என்ன கட் ஆஃபுக்கு க்ளோஸ் ஆச்சு, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ரவுண்ட் 3னுடைய கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தரலாம். ஓசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 3ல் 533 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில். அப்போது ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் குறைஞ்சிருக்குது. பிசி கேட்டகரிக்கு 506 நாகப்பட்டினத்தில் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்ட் 2ல் 507. அப்போது ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வித்தியாசம். பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3ல் 502க்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்டு 2ல் 502. அப்போது உங்களுக்கு பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 494க்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ரவுண்ட் 2லையும் அதே 494 அப்படிங்கிறனால மார்க்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எஸ்சி கேட்டகரிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 434 நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்ட் 2ல் 439 மார்க் இருந்தது, ஸோ 5 மார்க் வித்தியாசம். எஸ்சிஏ கேட்டகரியில் 396 நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் மார்க்கில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எஸ்டி கேட்டகரிக்கு 397க்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் மதிப்பெண்ணில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 92.5% கவர்மெண்ட் கோட்டா SF. ரவுண்டு 3ல் ஓசி கேட்டகரிக்கு 494க்கு தாகூர் மெடிக்கல் காலேஜ், ரவுண்டு 2லையும் அதே 494, அதனால் எந்த மாற்றமும் இல்லை. பிசி கேட்டகரிக்கு 467 அன்னை மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்டு 2ல் 476. ஸோ ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் பார்த்தீங்கன்னா 9 மார்க் வித்தியாசம். பிசிஎம்மில் 467 அன்னை மெடிக்கல் காலேஜ், ரவுண்டு 2ல் 471க்கு க்ளோஸ் ஆச்சு, ஸோ 4 மார்க் குறைஞ்சிருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு 461 பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு ரவுண்டு 2ல் 469 க்ளோஸ் ஆகிருந்தது, ஸோ 8 மார்க் குறைஞ்சிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 402 அன்னை மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்டு 2ல் 411க்கு க்ளோஸ் ஆச்சு, ஸோ 9 மார்க் வித்தியாசம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 352 பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் க்ளோஸ் ஆகிருக்குது, 367 ரவுண்டு 2ல் க்ளோஸ் ஆகிருந்தது, ஸோ 15 மார்க் எஸ்சிஏ கேட்டகரிக்கு ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 2க்கும் டிக்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரியில் 364 அன்னை மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்டு 2லையும் அதே 364 தான், ஸோ கட் ஆஃபில் எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இதில் உங்களுக்கு புதுசாக தக்ஷசீலா ரவுண்டு 3ல் வந்திருந்தது, அதனால் உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலுமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சடன் டிக்ரீஸ், அதாவது ஹியூஜ் டிக்ரீஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் ரவுண்ட் 2ல் 475, இப்போ 468, இது ரீஅலாட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து இந்த கட் ஆஃப். அப்போது 468க்கு கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் மொத்தமாக ஓசியில் 7 மார்க் குறைஞ்சிருக்குது. பிசி கேட்டகரியில் ரவுண்ட் 2ல் 472, இப்போது
456 ரவுண்டு 3ல் தக்ஷசீலாவில் க்ளோஸ் ஆகிருக்குது, 16 மார்க் குறைஞ்சிருக்குது. பிசிஎம் கேட்டகரியில் 468க்கு ரவுண்ட் 2ல் க்ளோஸ் ஆச்சு, இப்போ 458 தக்ஷசீலாவில் க்ளோஸ் ஆகிருக்குது, இப்போ 10 மார்க் குறைஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ல் 468, ரவுண்டு 3க்கு 452 தக்ஷசீலாவில் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3க்கும் 16 மார்க், ஓகேங்களா, மொத்தமாக 16 மார்க். நம்ம கூட ஒரு 10லிருந்து 12 மார்க் அந்த ரேஞ்சில் தான் குறையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி 16 மார்க் குறைஞ்சிருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 391க்கு தக்ஷசீலாவில் ரவுண்ட் 3ல் க்ளோஸ் ஆகிருக்குது, ரவுண்ட் 2ல் 407ல் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது கட் ஆஃப் டிக்ரீஸ் வந்து 16 மார்க். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 343 தக்ஷசீலாவில் ப்ரீவியஸ் ரவுண்டில் ரவுண்ட் 2ல் 354க்கு க்ளோஸ் ஆச்சு, ஸோ 11 மார்க் 11 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரியில் ரவுண்ட் 3ல் 344க்கு கன்னியாகுமரி மிஷனில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்டில் 362க்கு க்ளோஸ் ஆச்சு. அப்போது 18 மார்க்கு ரவுண்டு 2க்கும் ரவுண்ட் 3க்கும் எஸ்டி கேட்டகரியில் டிக்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ், அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த 3க்கும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் டென்டல், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.